சட்டமன்றத்தை இன்னைக்கு ஒரு நாடக மன்றமாக திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆக்கி வைத்திருக்கிறார். சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்த உடனே வாயத்திறங்க சிஎம் சார் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் பேட்ஜ் எல்லாம் அணிஞ்சிட்டு போனாங்க. வாயை திறந்தோன்னே வெளிநடப்புங்கிறது எந்த வகையில் நியாயம்? நீங்க ஆட்சியில் இருக்கீங்களா, இத்தனை சதவீதத்தில் இவ்வளவு பணம் இந்த கஜானாவுக்கு போனதுன்னு நீங்க புள்ளி ஒருத்தர வெளியிடுங்க. அதுதானங்க உண்மையான வெள்ளரிக்கை. சட்ட ஒழுங்கு என்பது அத்தியாவசியமானது, தினம் தினம் நடப்பது. இங்க 40 நாள்ல 200 கேஸ்ங்க. இது கடந்த முறை அந்த ரேஷியோ அப்படி இருந்ததா? அது நீங்க சோபா மாடல் சொல்றீங்க. சோபா மாடல்னா என்னன்னே அல்லது இன்னைக்கு நடந்த சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேள்வி ஒவ்வொன்றுக்கும் நீங்க நியாயமா பதில் சொல்லியிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பதில் கிடையாது. ஏன்னா நீங்க பதில் எப்ப கொடுப்பீங்க? எழுதி கொடுத்த அப்புறம் தான் பேசுவீங்க. அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை சொன்னீங்க, யார் அந்த சார்ன்னு கேட்டீங்க. அதைத்தான் உங்களால் ஒரு மாத காலம் சொல்ல முடிந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு மாத காலம் 200 பேரை சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு பேரை சொல்ல முடியல, பல்வேறு பேர்கள். ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். சார் சூப்பர், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சட்டமன்றத்தில் முதல்வர் செய்தது எப்படி உங்களுக்கு ஒத்துக்கிச்சு பாருங்க. இப்போ சட்டமன்றத்தை இன்னைக்கு ஒரு நாடக மன்றமாக திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு நெறியாளரை, பத்திரிகையாளரையே இப்படி செய்கை காமிக்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றம் ஒரு நாடக மேடையாக, சும்மா ஸ்டைலா இருக்குதுன்னு சொன்னேன். அதுதான் உங்களை நான் குத்தமே சொல்லல. ஒரு நாடக மேடையாக, ஷூட்டிங் ஸ்பாட்டாக, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ற இடமாக இன்னைக்கு மாண்புமிகு சட்டமன்றம், ஒரு மரியாதைக்குரிய சட்டமன்றம் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த சூழலில் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியை முதல்ல பதிவு பண்றேன். ஓகே சார், ஃபர்ஸ்ட் நானும் கொஸ்டின் வந்தேன். சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்த உடனே வாயத்திறங்க சிஎம் சார் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் பேட்ஜ் எல்லாம் அணிஞ்சிட்டு போனாங்க. வாயை திறந்தோன்னே உள்ள சட்டசபையில் இல்லாமல் சட்டசபையை விட்டு வெளிநடப்புங்கிறது எந்த வகையில் நியாயம்? இல்லை, வாயை திறந்தா வண்டியாக பேசினா எல்லாரும் வெளிநடப்பு செய்ய தான் செய்வாங்க. வாயை திறந்தா அறிவுபூர்வமாக பேசணும், ஆக்கப்பூர்வமாக பேசணும், தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயத்த பேசணும். ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் தமிழக மக்கள் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. சார் அதே தான் முதல்வரும் சொல்கிறார். அதாவது மக்கள் சார்ந்த கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பதிவு வைங்க, நான் ஏற்றுக்கிறேன், அதை நான் செய்ய முயற்சி செய்கிறேன். ஆனால் நீங்கள் நக்கலும் நையாண்டியுமா பேசினா நானும் நக்கலும் நையாண்டி இல்லைங்க. என்னங்க நக்கல் நையாண்டியாக பேசிட்டாங்க? அவங்க கேள்விகளை கேட்பது உங்களுக்கு நக்கலும் நையாண்டியுமா தெரியுதா? நியாயமான கேள்வியை கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நியாயமாக பதில் சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குது. முதலமைச்சர் பேசுவதை நம்ம தப்புன்னு சொல்லலை. இப்போ நக்கலும் நையாண்டியாக பேசுனது யாரு? இந்த நீங்கள் கூட சைகை செஞ்சீங்களா? நான் எதுக்கு இதெல்லாம் நான் பார்க்குறேன்னா, இந்த மாதிரியான சைகைகள், இந்த மாதிரியான சேஷ்டைகள் வாயை திறந்தா அப்புறம் வந்துடும். அப்போ இதுதான் இப்படி தான் வரும் போல. அதுக்கு வாயை மூடிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான நீங்க தான் சார் திறக்க சொன்னீங்களே, வாயை திறங்க சிஎம் சார் எதுக்கும் பேச மாட்டேங்கிறீங்க, நீங்க தான் சொன்னீங்க. அவர் பேசுனா குற்றமா இல்லைங்க. வாயை திறந்து நல்ல விஷயங்களை பேசுவாருன்னு வாயை திறக்க சொல்றோம் சார். நல்ல விஷயங்களை தான் சொல்றாரு. அதாவது குறிப்பா இந்த டாஸ்மாக்ல கட்சி நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒதுக்குனீங்க அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு. உடனே திமுக எந்த கட்சியில ஒரு பேர் மென்ஷன் பண்ணல, திமுக பேரை மென்ஷன் பண்ண அவசியம் இல்லைங்க. கட்சி நிதி, பார்ட்டி ஃபண்டு, இதெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. ஒரு சட்டமன்றத்தில் ஒரு குற்றத்தை வைக்கிறீங்க, அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கின்ற நீங்கள் ஒரு குற்றத்தை முன்வைக்கிறீங்க, எதிர்கட்சி மேல வைக்கிறீங்க. அப்போ அதுக்கு நீங்க ஒரு ஆதாரத்தை, எவிடன்ஸை கொடுக்கணும்ல. சபாநாயகர் அவர்களே, அதே எதிர்கட்சியே தமிழ் தாய் வாழ்த்து ஆளுநர் உரையில தமிழ் தாய் வாழ்த்து ஒரு முறைதான் பாடப்பட்டது, தேசிய கீதம் 2வது முறை பாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. இதுவரைக்கும் இந்த சட்டசபையில இது நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு ஆதாரத்தை காட்டாரு. 2021 கலைஞர் கருணாநிதியோட புகைப்படம் திறக்கும் போது பாடப்பட்டது 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது, இந்த அவை குறிப்புல இருக்குன்னு இந்த இடத்தை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன், உங்களுக்கும் நேயர்களுக்கும். அந்த கலைஞர் அவர்களுடைய படத்திருப்பிழாவுக்கு வந்தது யாரு? ஜனாதிபதி அவர்கள் வந்தாங்க.
ஜனாதிபதிக்கு சில புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகாலை நீங்களும் நானும் நினைச்சா கூட மீற முடியாது. ஏனென்றால் இந்தியாவின் முதல் குடிமகன் ஜனாதிபதி தான், அவருக்கு தான் முக்கியத்துவம். அதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இல்லை. அப்ப ஜனாதிபதி அவர்களுக்கு என்று சில புரோட்டோகால் இருக்கிறது, நடைமுறை இருக்கிறது. அவர் வரும்பொழுது யாராக இருந்தாலும் இந்த புரோட்டோகாலை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா ஆளுநருக்கு புரோட்டோகால் கிடையாது. ஆளுநருக்கு என்று இது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. இப்ப ஜனாதிபதி புரோட்டோகாலையும் ஆளுநர் புரோட்டோகாலையும் குழப்பிக்கொண்டு ஒரு முதலமைச்சர் பேசுகிறார் என்றால் முதலமைச்சருக்கு அந்த புரோட்டோகால் பத்தி தெரியல, அல்லது அவருக்கு அது நீங்க சோபா மாடல் சொல்றீங்க, சோபா மாடல்னா என்னன்னே அவருக்கு அல்லது அவருக்கு எழுதி கொடுத்தவர்களுக்கும் தெரியல, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவர்களுக்கும் அது தெரியல. ஸோ ஜனாதிபதிக்கென்று ஒரு புரோட்டோகால் இருப்பதை அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவர்கள் பாவம் அறியாமல் இருந்திருக்கிறார்கள் உண்டு. நீங்க கூட கேட்டீங்க, அவருக்கு சோபா தெரியாது, பர்னிச்சர்னா தெரியாது. பர்னிச்சர் வியாபாரத்தெல்லாம் சட்டசபைக்கு வெளியே வச்சுக்கோங்க. ஆமாமா, ஏனென்றால் இவர் பல்வேறு பிசினஸ் எல்லாம் சட்டசபைக்கு வெளியே தான் நடத்திட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்ம பேசலாமா? இவர் ஒரு குட்டி கதை சொன்னார் பாத்தீங்களா, குட்டி கதை. இவருங்க குட்டி கதைகளை பல முதலமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஜெயலலிதா அவர்கள் இந்த குட்டி குட்டி கதைகளை சொல்லுவாங்க. அது ரொம்ப ஆக்கப்பூர்வமான கதையா இருக்கும். அரசியல்ல ரொம்ப முக்கியமான விஷயங்களை தொட்டு காமிப்பதற்காக சொல்லுவாங்க. இவர் எதுக்கு பயன்படுத்துறாரு? உங்க அப்பாவை காணோம், அப்பா எங்க 5 நிமிஷம் பேசுறதுக்கே உங்க அப்பாவை காணோம், கிண்டலு, நக்கலு, ஐயாண்டி, கருணாநிதினு சொல்லிட்டு சாரின்னு சொல்வது. சாரி கலைஞர். இது எவ்வளவு நக்கல். ஜெயலலிதா அவர்கள் நேரடியா கலைஞர் பேரை கருணாநிதினே சொல்லுவாங்க. அந்த தில்லு இருந்துச்சு, உங்களுக்கு அந்த தில்லும் இல்ல, திராணியும் இல்ல. இப்ப நீங்க மாத்திர மாதிரி அப்படி நக்கல் பண்றீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த குட்டி ஸ்டோரி சொன்னீங்களே, ஏன் திமுக காரங்களுக்கு குட்டி ஸ்டோரி சொல்ல தெரியாதா? அவங்க உண்மையான குட்டி ஸ்டோரியே சொல்லுவாங்க. இப்ப எங்கங்க உங்க மனைவி அப்படின்னு குட்டி ஸ்டோரி சொல்ல மாட்டாங்களா? உங்க பையன் இப்ப என்னாச்சு, எங்க இருக்காரு, குட்டி ஸ்டோரி சொல்ல மாட்டாங்களா? உங்க பொண்ணுக்கு இப்ப எங்கங்க இருக்காங்க, குட்டி ஸ்டோரி சொல்ல மாட்டாங்களா? எல்லாம் லண்டன்ல சேஃபா இருக்காங்க சார். அதான் சொல்றேன், குட்டி ஸ்டோரி சொல்லுவாங்க. இது நாகரிகம் இல்ல. நீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சரை நீங்க குட்டி ஸ்டோரி சொல்லி நக்கல் பண்றீங்க. ஆனா ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க, தமிழக மக்கள் இதை ரசிக்கல. வேணா உங்க ரசிகர்கள் ரசிக்கலாம். உங்க இருக்கைக்கு பின்னாடி ஒருத்தர் குலுங்கி குலுங்கி சிரிச்சார். அவர் அப்புறம் தான் யாருன்னு பார்த்தா அவர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரா. அவரு 32 பல்தறிய சிரிச்சு குலுங்குறார். அவரு பெரிய ரசிகரா இருப்பார் போல. எனக்கு அதுதான் ரொம்ப அதாவது திமுகவோட பொதுச் செயலாளர் துரைமுருகனும் இந்த நகைச்சுவை எல்லாம் பண்ணிட்டு தானே இருந்தாரு சட்டசபையில. அப்ப பேசலையே யாரும். இல்ல, நீங்க கடந்த கால நகைச்சுவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி நையாண்டித்தனமா இருக்குமே ஒழிய உங்களை வக்கரமான சிந்தனையோட இருக்காது. நையாண்டித்தனமா இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க சொல்ற விதம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இங்க முக்கியமானது. நீங்க நியாயமா என்ன பேசியிருக்கணும் சட்டமன்றத்துல? எதிர்கட்சிகள் என்ன எதிர்பார்த்தாங்க? எதிர்கட்சிகள் விடுங்க, மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க? நியாயமா நீங்க பேசுற ஆள் இல்ல, நீங்க வாயை திறக்கிற ஆள் இல்லை. ஏன்னா ஒரு வாயை திறங்க சிஎம் சார்ன்னு சொல்ற அளவுக்கு உள்ள ஆள் தான் நீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா மட்டும் தான் நீங்க வாயை திறப்பீங்க. சார் இன்னொரு குற்றச்சாட்டு சொன்னாங்க, அதாவது சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கும்போது முதல் ஆளுநர் உரை, அமைச்சர்கள், எதிர்கட்சி எல்லாம் முடிஞ்சிட்டு ஃபைனலா தான் முதலமைச்சர் பதில் சொல்லுவாரு. அதுக்கான நாள் இருக்கும். அந்த இது கூட தெரியாம முத நாளே வாயத்துறங்க சிஎம் சார்னு எடுத்துட்டு வந்துறாரு. 5 வருஷம் என்ன பண்ணாரு? இது புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, சட்டமன்றத்துல பேசுறதுக்காக சொல்லல. 40 நாள் ஆச்சு ஆட்சி அமைச்சு, நீங்க பொது வழியில வாயத்துறங்க சார் தான் அவங்க பிடிச்சு வந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களை முதலமைச்சரை அப்பதான் பாக்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் உங்களுக்கு நேருக்கு நேராக சந்திக்கிறாங்க. நீங்க ஆட்சியை பிடித்து 40 நாள் ஆயிடுச்சா, எதுக்கும் பேசுறது இல்ல. கிட்டத்தட்ட 200 பாலியல் குற்றங்கள் நடந்ததா வருது. அதில் பெரும்பாலான குற்றங்கள் தாவேக்காரங்க அப்படின்னு புள்ளி உரத்தோட எதிர்கட்சி தலைவர் சொன்னாரா? சொல்றேன். அதேதான் பொதுச் செயலாளர், தாவேக்காவினுடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் சொல்றாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு 10 பேர் வராங்க, நம்ம கூட போட்டோ எடுத்துக்கிறோம்னு சொல்லி எடுக்கிறாங்க. அதை வச்சுட்டு இவங்களே துண்டை போட்டு ஊடகங்களை வச்சு தாவேக்கான்னு பரப்புறாங்க. இல்ல, நான் கேட்கிறேன் இதே இதுல தூத்துக்குடியில ஒரு பெண் என்ன 2 தாவேக்கா நிர்வாகிகள் பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. அதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அந்த பகுதி சட்டமன்ற எம்எல்ஏ, தாவேக்காவோட எம்எல்ஏ எங்களுக்கு பஞ்சாயத்து பேசினாரு கொடுத்தாங்களா? அதெல்லாம் பேர் சொல்லி தானே கொடுத்தாங்க. அவர்கள் மேல் நடவடிக்கை என்ன சார்?
பள்ளிகளில் அதை விட சட்ட ஒழுங்கை பற்றி அதை பேசக்கூடிய விட நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்கிறாரு. அண்ணா நகர்ல சின்ன குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது, கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட பெற்றோர்கள் அடிக்கப்பட்டது என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அதையும் தாண்டி கனிமொழி மேடம் அவர்கள் கலந்து கொண்ட மீட்டிங்ல வந்து பெண் காவலருக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு. நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி திருப்பி சொல்றீங்க, அதைத்தான் திருப்பி ரொம்ப காலமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம வந்து ரொம்ப காலமா ஒரு விஷயத்த சொல்ல முடியல. என்ன காரணம்னா 200க்கும் மேற்பட்டது. எந்த பேரை சொல்லுவீங்க நீங்க? அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிரச்சனையை, அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை சொன்னீங்க. யார் அந்த சார்ன்னு கேட்டீங்க. அதைத்தான் உங்களால் ஒரு மாத காலம் சொல்ல முடிந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு மாத காலம் 200 பேரை சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு பேரை சொல்ல முடியல, பல்வேறு பேர்கள். இது இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அங்க வந்துட்டு சீன் போடுறீங்க. நான் என்ன தெரியுமா பாக்குறேன், ஏன் முதலமைச்சர் இப்படி நடந்து கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. நீங்க உங்க ரசிகர்களை குசிப்படுத்த நினைக்கிறீங்க. ஏன்னா இனிமே நீங்க சினிமாவில் நடிக்க போறது இல்லை, பெருசா அது தெரிஞ்சு போச்சு. சினிமாவில் நடிக்க போறது இல்லை. ஜனநாயகன் படம் வருமா வராதாங்கிறதுலாம் அடுத்து விடுங்க, படத்தில் நடிக்க போறது இல்லை. அப்போ உங்க ரசிகர்களை நீங்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ண வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க ரசிகர்களை குசிப்படுத்தியே வச்சிருக்கணும், இல்லைன்னா மறந்துடுவாங்க. ஏன்னா இயல்பாகவே இந்த தலைமுறை ரொம்ப காலத்துக்கு ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்க மாட்டாங்க. அந்த காலம் மாதிரி இல்லைங்க. எம்ஜிஆரை ரசிகர்களாக கொண்டவர்கள் வாழும் காலம் வரை எம்ஜிஆர் ரசிகர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள் இருக்காங்க, இப்போ இருக்காங்கல்ல. ஆனா இந்த காலம் அப்படி இல்லை. காலம் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ ஜென்சி தலைமுறை, அடுத்து நீங்க பூமர் ஆயிடுவீங்க, ரொம்ப காலத்துக்கு இருக்க முடியாது. அப்போ உங்களை நீங்க இன்னும் ஒரு வருஷம் நடிக்கலினாவே நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் மனதிலிருந்து நீங்க போக ஆரம்பிச்சிருவீங்க. அவர்களை பொறுத்தவரை உங்களை அந்த ஹீரோ அந்த இமேஜ் வச்சிருந்தா மட்டும்தான் நீங்க அவர் மனசுல நிற்பீங்க. இந்த பின்னாடி அமைச்சர் சிரிக்கிறார்ல, அவருக்கு என்ன இன்னொரு விஷயம்னா, இதே அமைச்சர் அவர் தான் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். நேற்று பேசும்போது கூட அந்த விஷயத்த சொன்னாரு. எப்படின்னா, அந்த அமோனியா மின் கசிவு, அமோனியா அந்த கேஸ் கசிவினால 8 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா? அதற்கு முதல்வர் வந்து அந்த பிரச்சனையை சொல்றாரு. அது ஒரு துக்கமான இது, அது கை தட்டுறாங்க. 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் கை தட்டுறாங்க. என்னன்னா, எனக்கு என்ன புரியலைன்னா, எதுக்கு கை தட்டணும், எதுக்கு அமைதியா இருக்கணும் கூட அவர்களுக்கு தெரியல. ஒன்று. 2வது, அவர் இப்ப இந்த குட்டி கதை பேசணுன்னே உருண்டு சிரிக்கிறாரு. ஒரு படத்துல பாக்குற மாதிரி தான், ஹீரோ செய்யறதுக்கெல்லாம் பின்னாடி வந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உருண்டு சிரிக்கிறார். அதுக்காகவே பின்னாடி வச்சிருக்காங்க. ஆனா அவர் மாண்புமிகு அமைச்சர். எனக்கு அதுதான் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இப்படி நீங்க உங்க ரசிகர்களை என்டர்டெயின் பண்றீங்க குதூகலமா. இன்னைக்கு நான் வரும்போது, மெட்ரோல வரும்போது, அருகே அமர்ந்திருக்கின்ற 2 கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு சட்டமன்ற இதை பாக்குறாங்க மொபைல்ல. மாற்றம் தானே சார். நானும் தான் சந்தோஷப்பட்டு பார்த்தேன். இந்த குட்டி ஸ்டோரி சொன்னதையும் பின்னாடி அமைச்சருக்கு உருண்டு சிரிக்கிறதையும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. எப்படி தலைவர் பார்த்தீங்களா, எப்படி 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 வந்து அந்த இது காமிக்கிறாரு பார்த்தீங்களா அப்படின்னு. அது ஆக்சுவலாக நியாயமா நீங்க காப்பிரைட் யாரு கொடுக்கணும்? குளத்துறை எம்எல்ஏ கொடுக்கணும். அதை தான் இப்படி மேலே வந்திருக்கு, கீழே இருந்தது மேலே வந்திருக்கு. அப்ப இதுதான் இன்னைக்கு அவர்களை உயிரோட்டமா வச்சிருக்கு. அவர்கள் இப்ப நீங்க சட்டமன்றத்தில் நீங்க வந்து இந்த திட்டங்களை போட போறோம், 40 நாள் அப்படி பண்ண போறோம், அதெல்லாம் இன்னைக்கு அவர்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. அது எதிர்கட்சிகள் பாருங்களேன், இந்த கதை சொல்லும் போதெல்லாம் எதிர்கட்சி வெளியே போயிட்டாங்க. நீ என்ன கேட்கிறேன் சார்? அதே மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, குறிப்பா சொல்றாரு, நாங்க வந்து நீங்க வந்து கட்சி நிதின்னு சொன்னதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறார். சொல்லிட்டு, நாங்க இப்போவும் சொல்றோம், மக்கள் பணத்திலேருந்து ₹1 கை வைக்கவே மாட்டோம், கை வச்சாலும் விட மாட்டோம், கை வைக்கிறவங்களையும் விட மாட்டோம், இது வரைக்கும் கை வச்சவங்களையும் விட மாட்டோம். 40 நாள்ல நீங்க சொல்லலாங்க, 4 மாசத்துக்கு அப்புறம் சொல்லுங்க பார்ப்போம். இல்ல நான் திருப்பி சொல்றேன், எத்தனை ஆட்சிகளை இந்த தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படி சொன்னவங்க தான் ஜெயலலிதா. அதே ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டில் 4 வருஷம் சிறை தண்டனை வெடிட்டு வந்துச்சா? இதே ஜெயலலிதா சொன்னாங்க, இந்த தமிழகம் பார்த்துருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்படி வந்து நீங்க பேசுறீங்கல்ல, இன்னொரு விஷயம் பேசுறீங்க. கடந்த முறை 30% எல்லாம் வேற கஜானாவுக்கு போச்சு. ஒரு பட்ஜெட் வந்து அரசு கஜானாவுக்கு கொண்டு வர வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதான் கேட்கிறேன், அந்த 30% போன விஷயம் இப்ப நீங்க ஆட்சியில் இருக்கீங்கல்ல, இத்தனை சதவீதத்தில் இவ்வளவு பணம் இந்த கஜானாவுக்கு போனதுன்னு நீங்க புள்ளி ஒருத்தர வெளியிடுங்க. அதுதானங்க உண்மையான வெள்ளரிக்கை. நான் மற்றதையா கேட்டோம், மற்ற வெங்காயத்தை நாங்க கேட்கல.
உண்மையிலேயே அந்த 30% எவ்வளவு போச்சு, யாருக்கு போச்சு? யாருக்கு போச்சு? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, நாங்க விடமாட்டோம், ஒவ்வொருத்தரையா பிடிப்போம். புடிங்க, கொண்டு வந்து நிறுத்துங்க. 40 நாள்ல என்ன வெட்டி முடிச்சிட்டு இருக்கீங்க சார்? நீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை இந்த கேள்வி வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது வரல. அப்ப துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளருக்கு கேள்வி கேட்கும்போது 120 நாள் தானே ஆச்சு, இப்போ வந்து சட்ட ஒழுங்கை பத்தி கேக்குறீங்க, எப்படி சரி பண்ண முடியும்னு கேள்வி பதில் சொன்னவர் தான் உதயநிதி ஸ்டாலின். எப்பொழுதுமே சட்டம் ஒழுங்கு விஷயத்துக்கு 6 மாசம் யாரும் கேட்க மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. 6 மாச காலம் அதனால சார் சட்டசபையில மெயினா பேசுறாங்க. ரொம்ப தப்புங்க. நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, பாக்குறவங்களுக்கு சொல்றேன். 6 மாத காலம் உங்களை ஆட்சியில் எப்படி இப்ப நீங்க எதை பொறுத்துட்டு இருப்போம்? விவசாயிகளுக்கு என்ன செய்ய போறீங்க? 6 மாத காலம் பொறுக்கலாம். புதிய பட்ஜெட்ல என்னென்ன பண்ண போறீங்க? 6 மாச காலம் பொறுக்கலாம். புதிய திட்டங்கள் என்ன அறிவிக்க போறீங்க? 6 மாச காலம் பொறுக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கடன் அளவை எப்படி குறைக்க போறீங்க? 6 மாச காலம் பொறுக்கலாம். நிர்வாக சீர்கேடுகளை எப்படி சரி பண்ண போறீங்க? 6 மாச காலம் பொறுக்கலாம். அது சட்ட ஒழுங்குக்கு பொருந்தாது. சட்ட ஒழுங்கு என்பது அத்தியாவசியமானது, தினம் தினம் நடப்பது. இங்க 40 நாள்ல 200 கேஸ்ங்க. இது கடந்த முறை அந்த ரேஷியோ அப்படி இருந்ததா? உங்கள்கிட்ட கேட்கிறேன். கடந்த முறை நீங்க என்ன சொன்னீங்க? பாலியல் குற்றச்சாட்டு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயசான பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை, பச்சை குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. ஸ்டாலின் சார் கேக்குதா? என்ன பண்ணீங்களா? 40 நாள்ல 200 கேஸ் பதிவாயிருக்கு. இது உங்களுக்கு கேட்கலையா? நான் கேட்கிறேன். இதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. நான் வந்து கடந்த முறை இருந்தது அதே அளவு தான் இருக்கு, நாங்க கண்ட்ரோல் பண்றோம், அதை விட கொஞ்சம் கூடுதலா இருக்குது, பார்த்துக்கலாம், அடுத்த 1 மாசத்துல பாருங்க. இதான நியாயமா எதிர்பார்த்தாங்க? உங்க குட்டி ஸ்டோரியை நாங்க எதிர்பார்க்கல சார். உங்க குட்டி ஸ்டோரி தமிழக மக்களுக்கு தேவையில்லை. நீங்க விவசாயிகளை பத்தி பேசுறீங்க. விவசாயிகள் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க, அதுக்கு நீங்க வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்றீங்க. இன்னைக்கு விவசாய கூட்டமைப்பில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு உங்களுக்கு அந்த விவசாய கடன் தள்ளுபடி கிடையாது சார். அதே விவசாய சங்கத்துல இருக்கக்கூடிய தலைவர்களை குண்டாசுல போட்டது திமுக சர்க்கார். நேற்று ராஜ்மோகன் அவர்கள் சொன்னாரு. இங்க பாருங்களேன், அதுக்கு பதில் இல்லை. இங்க பாருங்க, இதே விவசாய குண்டாஸ் போட யாருங்கிறது லிஸ்ட் போட சொல்லுங்க, என்ன கேஸுக்கு போடாங்கன்னு போட சொல்லுங்க. சும்மா வந்து ஒரு போற போக்கில் அடிச்சு விடுறது இல்லை. இதே ராஜ்மோகன் நேற்று எப்படி பேசினாரு? மரபு மீறி தான் பேசினாரு. நேற்று என்ன மரபு அவங்க வந்து பின்பற்றினாங்க? எதிர்க்கட்சி தலைவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சபை கலைந்து விடும் என்று அறிவித்ததுக்கு அப்புறமும் அமைச்சரையும் பேசினாரு. சார், இந்த மேட்டரை வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். பட் வந்து இன்னைக்கு அவை மரபை மீறி ஏய் அப்படிங்கிற குரல்கள் எல்லாம் கூட சொல்லப்பட்டதாக அமைச்சர்கள் சொல்றாங்க. நீங்க அவை மரபை மீறி அப்படின்னு சொல்றதுக்கே நீங்க வந்து ஒருமையில் பேசுனீங்க. முதல்வரை பார்த்து ஒருமையில் பேசுவது சரியா தவறா சார்? அது கடந்த காலங்களிலும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது, நீக்கப்படும், அதுல ஒன்றும் தப்பு இல்லை, பேசக்கூடாதுதான், அது யாரும் ஏத்துக்க போறது இல்லை. ஆனால் இது ஏயும் தாண்டி ஏளனம் என்ற இடத்துக்கு போயிடுச்சு. ஏயும் தாண்டி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு அதாவது சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு. நீங்க ஸ்லோ மோஷன்ல அவர் லிப் மூவ்மெண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா ஆபாச வார்த்தை அப்படியே பாருங்களேன். இந்த லிப் மூவ்மெண்ட் பார்ப்பது ஆபாச வார்த்தை, இந்த லிப் மூவ்மெண்ட் பார்த்து டீகோட் பண்றது, இது என்ன? ஒரு சட்டமன்றத்துல ஒருத்தருக்கு முகம் மாறலாம், முகத்தை சொரிக்கலாம், மூக்க சொரியலாம், மூச்சு விடுறதுல சிரமங்கள் இருக்கலாம், பல்வேறு. இது பாருங்க, திருப்பி சொல்லல, நீங்க ஒருத்தர் ஏங்க அவர் என்ன கர்நாடக சட்டமன்றத்துல பாலான படத்தை பார்த்து எடுத்ததெல்லாம் ஹனி டிராப்ஸ்லாம் இருக்கு, நம்ம அதை பேசல. ஒரு மனித இயல்பு ஆன எக்ஸ்பிரஷன் வந்து 1000 இருக்கு ஒரு மனுஷனுக்கு. அவர் வேற விஷயத்த சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், அவருடைய உடல் மொழி என்பது அப்படி இருக்கலாம். இதை வந்து இன்னாரதான் சொன்னாரு அப்படின்னு டீகோட் பண்றது யாரு? இதை செஞ்சது யாரு? என்ன வாரியர்ஸ்? விர்ச்சுவல் வாரியர் இந்த டீகோட் பண்ணி போறீங்களா? இது கேவலமா இல்லையா? ஆனா இது மூலமா என்ன விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா, உங்க முதல்வர், நம்ம முதல்வர், உங்க தலைவர், உங்களுக்கும் முதல்வர், அதுதான் சொல்லிட்டேன், உங்க முதல்வர், எங்க முதல்வர் இப்படித்தான் இருக்காருங்கிறது இன்னைக்கு தமிழக மக்கள் பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்க டீகோட் பண்ணது உங்களுக்கே இன்னைக்கு வந்து கேவலமா மாறி இருக்கு. அவர் டீகோட் பண்ணாரான்னு தெரியல, அவர் இயல்பா அவர்கிட்ட நீங்க கேட்டா சொல்லியிருப்பார் அவர் எதுக்கு சொன்னாருன்னு, அதை நீங்க பேட்டி கேட்கல, டீகோட் பண்ணி காமிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நான் இந்த சட்டமன்ற இன்னைக்கு விஷயங்கள் நீங்க கவனித்தவர்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு நடந்த சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேள்வி ஒவ்வொன்றுக்கும் நீங்க நியாயமா பதில் சொல்லியிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பதில் கிடையாது. ஏன்னா நீங்க பதில் எப்ப கொடுப்பீங்க? எழுதி கொடுத்த அப்புறம் தான் பேசுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்பான்டேனியஸா பதில் சொல்ல தெரியாது. ஏற்கனவே நேத்து என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு உள்ள விஷயத்துக்கு நீங்க அடுத்த சட்டமன்ற கூட்டத்தில் பேசலாம், ஏன்னா முடிஞ்சு போச்சு. இதுதான் நடைமுறையில் இருக்கே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. நீங்க வந்து இதை சட்டமன்றத்தை ஒரு
ஏன்னா உங்க இயல்பு என்னன்னா பதவி ஏற்கும் போதும் ஸ்டேஜை வந்து ஒரு ஆடியோ லான்ச்சா மாத்துறது, பிரச்சார மேடைகளை சினிமா ஷூட்டிங்கா மாத்துறது, இந்த மாதிரி இப்ப சட்டமன்ற வளாகத்தை நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நாடக மேடையாக மாற்றி வசனங்களை பேச பார்க்குறீங்க, ஏற்ற இறக்கமாக பேசுறீங்க. ஜெயலலிதா அவர்களை போன்று ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி நீங்களே கேவலப்பட்டு அம்பலப்பட்டு நிற்கிறீங்க. இன்னைக்கு அதனுடைய எதிர்வினை நிச்சயமா அதை விட மோசமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு திமுக காரங்களை பற்றி தெரியல, அவர்கள் ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டு இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த உங்களுக்கு இது புரியல. உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.